ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு ரிவ்யூ பார்த்துடலாமா? சாரி கைஸ், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. கொஞ்சம் லைட்டாக ஃபீவராட்ட வந்துருச்சு. இப்போதான் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. அதனால சரி ரிவ்யூ போட்டுடலாம். ஏன்னா எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கல்ல இதயம் சீரியல் ரிவ்யூ, இன்னைக்கான ரிவ்யூ. ஸோ அதுக்காக தான் உடம்பு கொஞ்சம் தேவையானோடனே சரி போட்டுடலாம் அப்படின்னு போட்டுட்டு இருக்கேன் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல எப்பயும் போல உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு என்னாச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது கைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு எபிசோடு பட்டையை கிளப்பிட்டாங்க. யாரு ஆதியும் அழகரும் பட்டையை கிளப்பிட்டாங்க. அதை விட பட்டையை கிளப்பினது நம்ம பவித்ரா. செம செம. பொண்ணுன்னா சும்மா இப்படிதான் இருக்கணும். செம செம. வெரி குட் வெரி குட். சூப்பர் நடிப்பு. ஆண்டாளுக்கு கூட நடிப்பே இல்லை கைஸ். அவ ஒரு தத்தி வெத்து வெட்டு. சும்மா எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவை குறை சொல்லாத, எங்க அப்பாவை குறை சொல்லாத, எங்க அப்பாவை குறை சொல்லாத. அவன் அவங்க அப்பா சரியான கண்ணை உருட்டி உருட்டி நம்மளோட உருட்டு மாமனார் அவன். சரியா? உருட்டு மாமன்னர். சரியா? கண்ணை உருட்டி நடிக்கிறதுல மாமன்னர். அந்த ஒரு இது போனவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த ஆண்டாளோட வேலை. ஆனா பவித்ரா இன்னைக்கு செவ. நீங்க ரிவ்யூ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பவித்ராக்கு நிச்சயம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்வான், எங்க அப்பங்காரன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருவான். சரி, அப்ப கூட வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் இது வந்து இவங்க அப்பன் பண்ண வேலைதான், நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆண்டாள் வந்து அப்படியே ரொம்ப சீன் போடுவாளாக்கும். பயங்கரமான சீனு. அப்பா உங்க வீட்டு எங்க வீட்டு சீன் இல்லை, அத்தனை சீனை போடுவான் அந்த அழகர். அது ஆண்டாள் பக்கி. உடனே ஆதியும் அழகரையும் கொஞ்ச நேரம் காமிக்க மாட்டாங்க. இவ பவித்ரா வந்து எனக்கு இந்த நிச்சயதார்த்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் கட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த இடத்துல ஒரு இடத்துல என்ன எது ஏன் இந்த இடத்துல இப்படி கட் ஆகுது அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா இந்த சைடு நம்ம ஆளு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காப்புல. அடாடாடா, என்ன குத்தாட்டங்கிறீங்க? அப்படியே சும்மா அஜித் சாங்க போட்டு விட்டாங்களாட்டு இருக்குது. சும்மா டங்கடக்க டங்கடக்க டங்கடக்கன்னு நம்ம கண்ணை உருட்டி உருட்டி நடிக்கிற மாமன்னர் தர்மலிங்கம் சரியான டான்ஸ் குத்தாட்டு போட எழுதி அப்படிதான் குத்து குத்துன்னு குத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்புல. அப்புறம் ஆதிக்கு போனை போடுறா, நம்ம கொஞ்சம் வெறுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டா அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து ஜாலியா பேசுறாங்க. என்னடா இது ஒரு ரியாக்ஷனே இல்லாம இருக்கிறாங்களே, ரெண்டு பேரும் ஜாலியா பேசுறாங்களே அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் சீன் தான் இருக்குது. நிச்சயதார்த்தம் எனக்கு வேண்டாம், இன்னைக்கு நல்ல நாள் தானே, எனக்கு கல்யாணத்தையே பண்ணி வச்சிருங்க அப்படின்னுச்சு பவித்ரா. சூப்பரா இருந்தது. டேரக்டர் எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாருன்னு தெரியல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு சிரிப்பு தான் தாங்கவே முடியல இன்னைக்கு. அது தர்மலிங்கத்தை நினைச்சாலே எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு. சரியா? அதாவது எப்படி இன்னைக்கு எபிசோட் இருந்ததுன்னா, இவன் ஆட்டம் போட்டாங்க, இவங்க உம்முன்னு இருந்தாங்க. அப்புறம் இவங்க கல்யாணமே பண்ணி வச்சாங்க. இவன் அதுக்குள்ள இவன் வந்து சேட் ஆயிட்டான். யாரு? கோவம் ஆயிட்டான் தர்மலிங்கம். அப்புறம் தர்மலிங்கம் மாப்பிள்ளைய கடத்துவாப்புல. இவங்க ரெண்டு பேரும் கோவம் ஆயிட்டாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாப்பிள்ளையும் காப்பாத்திடுவாங்க. யாரு? ஆதி அழகர் மாப்பிள்ளையும் காப்பாத்திடுவாங்க. மாப்பிள்ளையும் காப்பாத்தி கல்யாணமும் நடந்து போயிடும். அத வீடியோ கால் எடுத்து இவன் மாப்பிள்ளைய வேற ஒருத்தனை கடத்தி வச்சு இவன் இன்னைக்கு சரியா இருந்தது. இதயம் சீரியல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆதியும் அழகரும் செமையா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி பவித்ரா. பவித்ரா கேரக்டர் செமையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு இதயம் சீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. என்ன சொல்றது, இப்பதான் அந்த ஹீரோக்கான கெத்து வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டயுமே வந்திருக்குது. இனி தர்மலிங்கத்தை வந்து நீ அடிக்கிற அடியில அவன் வந்து மொட்டையாயிரணும், அந்த அளவுக்கு அடிக்கணும். அந்த அளவுக்கு நாடகம் இருந்தா தான் செமையா இருக்கும். சூப்பர் கேஸ். இன்னைக்கு இதயம் சீரியல் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு சிரிப்பே தாங்க முடியல. அதான் டான்ஸ் ஆனதை பாக்குறேன். ஐயோ சாமி, ஒரு பொண்ணோட அவன் பெத்த பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறதுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ, எனக்கு பார்க்க எனக்கு சிரிப்பே தாங்கவே முடியல. சரியா? சரியான காமெடியா இருந்தது இன்னைக்கு இதயம் சீரியல் தர்மலிங்கத்தோட. அதாங்க, அது வந்து எல்லாமாவுமே இருக்கிறான். ஹீரோவுக்கு ஹீரோவாவும் இருக்கிறான், வில்லனுக்கு வில்லனாவும் இருக்கிறான், காமெடியனுக்கு காமெடியனாவும் இருக்கிறான். ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லா ரோலையும் கலந்து அடிக்கிறாப்புல நம்ம கண்ணூருட்டி மாமன்னர் தர்மலிங்கம். சூப்பரா இருந்தது கேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. பாரதியை சீக்கிரம் கண்ணை முழிக்கணும். ஆதி வந்து அவங்களை ஏத்துக்கிற மாதிரி எடுக்கணும். எப்ப பார்த்தாலும் ஆதி வந்து பாரதியை ஏத்துக்காத மாதிரியே பேசிட்டே இருக்காரு. அப்புறம் அவளும் என்ன செய்வா? சரி, ஏதோ தப்பு பண்ணிட்டா, மன்னிக்க வேண்டியதுதானே.
மன்னிக்கிறத தெய்வ குணம்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவே கனவுல சொல்லிட்டு தானே போயிருக்கா. நான் பாரதி வயித்துல தான்டா நான் புள்ளையா பொறக்க போறேன் அப்படின்றா. அதுக்கப்புறம் பாரதியும் தமிழையும் ஒதுக்கிராத அப்படின்னு சொல்லிலாம் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும்ல. சும்மா உன்னையே நினைச்சுக்கிட்டு அவளை வெறுத்துக்கிட்டே இருந்தா நாடகம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. சரி அது மாதிரி இங்க வந்து இந்த அழகர் ஆண்டாள் பக்கி அவங்க அப்பனை பத்தி கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ கால் பேசுவாங்க. தர்மலிங்கம் வந்து வீடியோ கால் பேசுவான் அழகர்கிட்டயும் ஆதிக்கிட்டயும். அப்ப அந்த இடத்துல ஆண்டாள் இருந்திருக்கணும். அவன் வந்து அவன் செய்யற தப்பெல்லாம் வரிசையா சொல்றான்ல, அப்ப அந்த இடத்துல ஆண்டாள் இருந்திருக்கணும். ஆண்டாள் இருந்திருந்தா அவங்க அப்பனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க 2 பேரை மட்டும் தான் வீடியோ கால் மாதிரி பேசியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னைக்கு இதயம் சீரியல் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா நாளும் கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். தயவு செய்து ஆண்டாளுக்கு உண்மை